இன்னைக்கு டி.கே. சிவகுமார் பக்கத்து மாநிலத்துடைய முதலமைச்சர் பேசியிருக்காரு. திமுகவும் ஸ்டாலின் இருக்க வரைக்கும் தான் எங்களுக்கு பிரச்சனை, மேகதாதுக்கு இனிமேல் எங்களுக்கு பிரச்சனைங்கிறார். இதை கேட்டதற்கு பிறகு இந்த காங்கிரஸ்காரர்கள், இங்கே இருக்கிற 2 அமைச்சர்கள் அதுக்கு தான் எதிர்வினையாற்றிருக்கீங்களா? முதலமைச்சர் அவர்களே உங்களை சொல்றாரு, நீங்க ஒரு ஆளே இல்லைன்றாரு, அவரு எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்றாரு. எங்க தயவுல ஒரு ஆட்சி, எங்க இருந்த ஆட்சி திமுக ஆட்சி, இதுக்கு ஆட்சி, அந்த ஆட்சி போய்விட்டது. எங்க தயவில் இருக்கிற ஆட்சி தான் இப்ப நடக்குதுன்னு பட்டவர்த்தம் சொல்றாரு. டி.கே. சிவகுமார் பதில் என்ன? அப்புறம் பச்சை துண்டை போட்டு சொன்னீங்களே, நான் விவசாய மகனாக பிறப்பாமல் இருப்பதற்கு வருத்தப்பட்டேன். நான் விவசாய வீட்டு புள்ள, 8வது புள்ள, நான் கடைசி புள்ள. எனக்கு வந்து ஏறு ஓட்ட தெரியும், தண்ணி பாய்ச்ச தெரியும், உழவு ஓட்ட தெரியும், வண்டி மாடு ஓட்டிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஐயோயோ எனக்கு விவசாய பிள்ளையா பிறக்காம போயிட்டு இன்னைக்கு பார்த்தீங்களா டிவியை? விவசாயிகள் போராடுறாங்க, பணமாக நடிச்சுக்கிட்டு போராடுறாங்க, இந்த ஆட்சியில் நாங்கள் பணம் ஆகி கொண்டிருக்கிறோம்னு. இன்னொன்று கேட்குறேன், எங்களை 6 மாதம் கேள்வி கேட்காதுன்னு சொன்னீங்களே, நீங்கள் 6 மாதம் இல்லை 6 வருஷம் கூட நான் கேள்வி கேட்கல. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் உங்களுடைய நடத்தையில் நாணயம் இருக்கா? ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் இல்லாமல் நீங்கள் விவசாய கடனை முழுசாக தள்ளுபடி முடியாது. 2025 கைட்லைன்ஸ். நீங்கள் 2026 தானே தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறீங்க. அந்த அறிக்கை தயாரிக்கும் போது இப்படி ஒரு சட்டம் இருப்பது என்பதை தெரியாமல் கூட ஒரு அரசியல் கட்சி நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்தா உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரொம்ப கல்வியாளர்கள் பேர் வச்சிடலாமா? மெத்த படித்தவர்கள் பேர் வச்சிடலாமா? பேர் அறிவாளர்கள் பேர் வச்சிடலாமா? ஞானிகள்னு பேர் வச்சிடலாமா? நீங்களே ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன். அப்போ நீங்களே ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை முடிக்க முடியாமல் இப்போ புது சீரிங்க தான் வைக்கிறீங்க 200 யூனிட் கரண்ட்டுக்கு. அப்புறம் கச்சத்தீவு வந்து நீண்ட நாள் எங்களுடைய தமிழர்களுடைய பிரச்சனை, மீனவருடைய பிரச்சனை. அதை கேட்டிருக்கேன்னு சொல்லுங்கள், கேட்போன்னு சொல்லுங்கள், போராடுவோன்னு சொல்லுங்கள், ஒத்துக்கிறோம். அதில் அரசியல் சட்ட சிக்கலே இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமலேயே அன்றைக்கு கச்சத்தீவை மத்திய அரசாங்கம் தாரை வார்த்தது. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கலைஞர் தலைமையில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு கண்டித்திருக்கிறது. எல்லாம் ஆவணங்களாக இருக்குது. உடனே நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் குறைந்தபட்ச ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணாம் அவங்க அமைச்சர்களுக்கு. என்ன அமைச்சர்கள் அவர்கள்? கச்சத்தீவை பற்றி பேசினா நோ கமெண்ட்ஸ். திருவள்ளுவர் சிலையை பற்றி ஏன் காவி சிலை அடிக்கிறார் கவர்னர் கேட்டாக்க அதை இப்போ பேச வேணாம். அப்புறம் பக்ரீத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. எங்கள் கட்சியின் சார்பில் சரவணன், கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி எல்லாம் அதை கண்டிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன பேசுகிறீங்க? மாநில உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன் போனீங்களே, பிரதமர் என்ன கேட்டு வந்தீங்க? மதச்சார்பின்மை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன?